விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே தனியார் கல்லூரி மாணவிகள் 3 பேர் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்துள்ள நிலையில் அவர்களது மரணத்தில் மர்மம் இருப்பதாக உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சம்பவ இடத்தில் உள்ள எமது செய்தியாளர் கோபிநாத் தரும் நேரடி தகவலை தற்போது பார்க்கலாம். கோபிநாத், மாணவிகளின் தற்கொலை குறித்து போலீசில் பெற்றோர் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதா? காவல்துறையினர் இந்த தற்கொலைக்கு என்ன காரணம் சொல்றாங்க? அது பற்றி மேலும் தகவல் சொல்லுங்க கோபிநாத். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி பக்கத்துல பங்கார் என்ற கிராமத்தில் தனியார் யோகா மற்றும் மருத்துவக் கல்லூரி இயங்கி வருது. இந்த கல்லூரியில பாத்தீங்கன்னா படித்த 3 மாணவிகள் நேற்று மாலை கல்லூரி நிர்வாகத்து மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஒரு கடிதமா எழுதி வச்சுட்டு அவங்க அங்க இருந்த கிணத்துல குச்சி தற்கொலை செஞ்சிட்டாங்க. இந்நிலையில நேற்று 11 மணிக்கு இந்த 3 பேரோட உடல் விழுப்புரத்தில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தற்சமயம் பாத்தீங்கன்னா 4 மணி இது வரைக்கும் பிரேத பரிசோதனை நடைபெறல. இதுக்கான ஒரு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா 3 உயிரிழந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் அவங்க ஒரு குற்றம் சாட்டிருக்காங்க. இது தற்கொலை இல்ல, கல்லூரி நிர்வாகத்தால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்படின்றத ஒரு குற்றம் சாட்டிருக்காங்க. இது குறித்து பாத்தீங்கன்னா இவங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா சம்பவத்தில் கைப்பற்றப்பட்ட அந்த தற்கொலைக்கான காரணம் குறித்து கைப்பற்றப்பட்ட தகவல் ஒரு கடிதத்தை வச்சு சின்ன சேலம் காவல்துறையினர் அந்த கல்லூரியோட நிர்வாகி பார்த்தீங்கன்னா தாளாளர் வாசிக்கு உட்பட ஏராளமானோர் மீது அங்க இருக்கிற 4 பிரிவுகள்ல ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. இந்த வழக்குல இந்த 4 பிரிவுகள் அதிகபட்சமா 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும் காவல்துறை தரப்பில் நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த பிரேத பரிசோதனைக்கான பேச்சுவார்த்தை விழுப்புரம் அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர்ந்து நடைபெற்று வருது. கோபிநாத், மாணவிகளின் பிரேத பரிசோதனை இன்னும் நடைபெறவில்லை என சொன்னீங்க. மாணவிகளின் உடல்கள் பிரேத பரிசோதனை எப்போது நடைபெற இருக்கு? அவங்க நிலவரம் குறித்து சொல்லுங்க. இந்த தற்கொலைக்காக எதிர்கட்சிகள் ஏதாவது கட்சிகள் எந்தெந்த அமைப்புகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க? அதை பற்றி சொல்லுங்க கோபிநாத். இப்போ இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் பாத்தீங்கன்னா காலை முதலே பல்வேறு கட்சியினர் பாத்தீங்கன்னா தேமுதிக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் இங்க வந்திருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி சிபிஎம் சட்டமன்ற உறுப்பினர் ராமமூர்த்தி இங்க இருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஆம் ஆத்மி, அதே போல பாத்தீங்கன்னா ஏராளமான கட்சிகள் திமுக, அதிமுக மற்றும் பாமகவை தர பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் எல்லாமே இங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா 3 உயிரிழந்த அந்த மாணவிகளின் பெற்றோர்கள் காலை முதலே பல்வேறு கட்டத்தில் போராட்டம் நடத்தினாங்க. கடைசியா மாலை நேரத்தில் விழுப்புரம் சரக டிஐஜி அனிதா உசேன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி மற்றும் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை நரேந்திர நாயர் 3 பேர் தலைமையில் பெற்றோர்களை மட்டும் வைத்து அவங்க கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையில சென்னையை சேர்ந்த மோனிஷா குடும்பத்தினர் மட்டும் இந்த பிரேத பரிசோதனை இங்க நடத்தக்கூடாது, சென்னையில மட்டும் தான் நடத்தணும்னு சொல்லி அவங்க எதிர்ப்பு தெரிவித்து வெளியே வந்திருக்காங்க. தொடர்ந்து மத்த இருக்கிற 2 பெற்றோர்கள்ட்ட தற்சமயம் இந்த நிமிஷம் வரைக்கும் 4 மணி வரைக்கும் அவங்க கிட்ட இந்த 3 பேர் கொண்ட குழு மருத்துவ குழு பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க.